ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் 8/7/2024 திங்கட்கிழமைக்கான முன்பங்கு சந்தை பகுப்பாய்வு, அதாவது ஃப்ரைடேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், ஸோ மண்டேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரைடேக்கான ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஃப்ரைடே நம்மளுக்கு டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங்காக வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு நடந்துச்சு. ஸோ நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து சொல்லுவோம். ஸோ வாட்ச் பண்ணால் அவங்களால ட்ரேட் வந்து எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே, ஸோ நம்மளோட டெக்னிக்கல் பொறுத்தளவுக்கு ஃப்ரைடே எனக்குள்ளோட இன்ட்ராடே லெவல்ஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு என்னென்னா, மார்க்கெட் ஸ்டில் நம்மளுக்கு 24,150 நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து 24,250 to 80 வரை நம்மளுக்கு மூவ் ஆச்சு. சரிங்களா? கிளியராக வந்து மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அகெயின் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆச்சு. ஸோ டேவோட லோ வரும்னு பார்த்தோம். ஆனால் லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் ஒரு 15 minutes பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் வந்து குட் ஒரு அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் கொடுச்சு. சரிங்களா? 24,200 to நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24,350 வரை கிட்டத்தட்ட ஒரு 120 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் கொடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரிங்களா? சென்செக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 0 to ஹீரோ பயங்கரமாக இருக்காச்சு. ஓகே, ஸோ இந்த மூமெண்ட் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறையா சொல்லியிருந்திருப்பேன். மார்க்கெட்டோட மூமெண்ட்னா ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆனால் எக்ஸாக்டாக இவ்வளோ ஸ்பீடில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இது அங்கே கூட நடக்கக்கூடிய வயலேஷன் தான். சரிங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் போயிட்டு கேப்சர் பண்ணணும், இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறலாம் யோசிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. இந்த ஒரு ஸ்பீட் மூமெண்ட் இவ்வளோ மூமெண்ட்ஸாக வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. இதெல்லாம் யார் பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேடர்ஸால் பண்ண முடியாது, இன்ட்ராடே ட்ரேடர்ஸால் பண்ண முடியாது, ஸ்விங் ட்ரேடர்ஸால் பண்ண சான்சஸ் இருக்கும், இல்லைனா இன்வெஸ்டர்ஸால் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த இன்ட்ராடே ட்ரேடில் இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் இவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்குமா அப்படின்லாம் உட்காந்துட்டு இருக்காதிங்க. அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் த டைம். சரிங்களா? ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கான ஸ்டாக் வந்து க்ரோத் இருந்திருக்கும். ஒருவேளை ஆப்ஷன்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு க்ரோத் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஒரு டேவை இந்த மாதிரி வாட்ச் பண்ணிவிட்டு எல்லா டேக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க. அது ரொம்ப வேஸ்ட் ஆஃப் த டைம் தான் இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கான கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரைடே ரிப்போர்ட் பேஸ் பண்ணுற அளவுக்கு எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டியை பார்ப்போம். எஃப்ஐஏ வந்து 1,241 crore வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. டிஏ வந்து 1,651 crore வந்து நெட் சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு நியூட்ரல் அந்த லெவலில் தான் வந்து ஓவராலாக பேஸ் பண்ணுற அளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணுற அளவுக்கு. ஸோ நம்மளோட டுடே அனலைசிஸை பொறுத்தளவுக்கு சம் கன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ வந்து பிஎன்பி அதாவது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வந்து ஒரு 1.32 crore வந்து நம்மளுக்கு வந்து ரூல் வயலேஷனுக்காண்டி ஸோ அவங்க வந்து இம்போஸ் வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதாவது ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. இதை வந்து அவங்க பே பண்ணி ஆகணும். இது வந்து பிஎன்பிக்கு வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் நியூஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு புட்கால் ரேஷியோ பேஸ் பண்ண அளவுக்கு 1.20% வந்து நம்மளுக்கு புட்கால் ரேஷியோ வந்து இருக்குது. ஸோ ஸ்டில் இன்னும் இண்டிகேட் வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் தான் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு புட்கால் ரேஷியோ. சரிங்களா? ஸோ திஸ் வீக் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீக். சரிங்களா? ஸோ என்ன வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக் வந்து கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட F50 அஃபெக்ட் பண்ணக்கூடியது டிசிஎஸ் HCLோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து திஸ் வீக் வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து இம்பாக்ட் ஆனால இண்டெக்ஸை வந்து இம்பாக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் டேட்டா பப்ளிஷ் ஆக இருக்குது. ஓகே, டொமஸ்டிக் வைஸாக. ஓகேங்களா? யூஎஸோட இன்ஃப்ளேஷன் அண்டு பவுல் டெஸ்டிமோனியோட ஸ்பீச் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலான ஈவெண்ட் இருக்கானா? ஸோ இன்றைக்கி பெருசாக வந்து ஈவெண்ட் வந்து கிடையாது. ஃபெட்ரல் ரிசர்வோட சேர்மன் ஸ்பீச் மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு நைட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை பொறுத்தளவுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ திஸ் சார்ட்டில் வந்து குளோபல் வைஸாக இருக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனல்லே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து இன்றைக்கான நம்மளோட அனலைஸை பொறுத்தளவுக்கு ஃபண்டமெண்டலி நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய நியூஸ். ஓகேங்களா? வேர்ல்டு வைடாக பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு குளோபல் மார்க்கெட் எப்படி கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப, ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எனக்கு டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு சாட்டர்டே 2:44 AM வந்து எப்படி கம்ப்ளீட்டாக இருக்குன்னா 0.2% நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக இருக்குது. இது எனக்கு நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு என்ன இண்டிகேட் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை என்னால் கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி மார்னிங் 6:30 வந்து நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து டாலர் ஸ்ட்ரீட்டில் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நிஃப்டி 50யோட மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கேப் அப்பா கேப் டவுனா அப்படிங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸாக்டாக வந்து இந்த ஒரு டேட்டா வச்சு நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. அண்ட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் S&P 500 பார்த்தீங்கன்னா
பிலோ 1% வந்து பாசிட்டிவ்லி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு சரிங்களா. அண்ட் கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு குரூடாயிலும் பிரண்ட் குரூடாயிலும் பார்த்தீங்கன்னா பிலோ 1% வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் வந்து கிடையாது. இப்போ தான் நம்ம ஒரு மெயினான ஒரு பாட்டுக்கு வரோம், ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸ். ஓவரால் ஏடிஆர்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆனால் இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் மட்டும் 7.13 சரிங்களா, 7.13% வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட $4.75 வந்து நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு ரிப்போர்ட், அதாவது ஆர்பிஐ கொடுத்த ஒரு ரிப்போர்ட் வந்து இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ரிப்போர்ட்டில் என்ன வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து இம்பாக்ட் பண்ணிகிட்டு இருக்கு, எதனால் மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு, ஸோ அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பொறுத்தளவுக்கு டோட்டலி நெகட்டிவ். ஸோ ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். உங்களோட லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி கேப் டவுனில் ஓப்பன் ஆகல, நிஃப்டி கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் செல்லிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி நம்மளுக்கு கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இதான் வந்து நம்மளோட வேர்ல்டு வைடான அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் த நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ். நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன விதமான கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து நிஃப்டி என்னோட ஃபைனல் ரெசிஸ்டன்ஸாக நான் வந்து 24,600 வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இதை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் எனக்கு ஃப்ரைடே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டில் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,600, ஸ்டில் நம்மளோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 23,900 ஓகேங்களா. ஸோ லாங் டர்மோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். அண்ட் ஷார்ட் டர்மோட ட்ரேடிங் மெத்தடை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் எனக்கு இன்னமும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் எல்லாமே அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, எனக்கு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஐயை ரீச் பண்ணுற லெவலுக்கு போச்சு, சப்ளை ஜோனுக்கு வந்து போச்சு. பட் மார்க்கெட் வந்து எனக்கு போய் டச்சப் ஆக மாட்டியுமே கீழே வந்து விழுக ஸ்டார்ட் ஆகிருக்கு சரிங்களா. என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட் ஓகே, ஸோ இங்கேருந்து எனக்கு விழுக ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப எனக்கு இந்த லெவலையும் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதிகமாக. அதாவது 24,200 ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 24,100 இந்த ஒரு 24,100 இந்த ஒரு டிமாண்ட் ஜோன். இல்லைனா எனக்கு அகைன் மார்க்கெட் இவ்வளோ தூரம் விழுகணும், 24,000 வரை விழுந்துட்டு அதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் வந்து போகணும் சரிங்களா. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் விழுகுதுன்னா இதுதான் எனக்கு பாசிபிலிட்டிஸ். இன்னும் அதிகமான செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னா மார்க்கெட் இன்னும் நம்மளுக்கு அதிகமாக கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதிகபட்சம் நம்மளோட இன்னையோட எக்ஸ்பெக்டேஷன்னா 23,987 தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் மார்க்கெட் கீழே விழுந்தா சரிங்களா. அது எப்படி நம்மளுக்கு மூவ் ஆகுதோ அது கிஃப்ட் நிஃப்டியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு தெரில. சப்போஸ் நம்மளுக்கு கேப் டவுனாக தான் இருக்கும், அதுவும் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஏடிஆரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கேப் டவுனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்ணிக்கோம் சரிங்களா. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷனை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு சரிங்களா. ஃபாலோ பண்ணுற மாதிரி கிடச்சிருக்கு. இருந்தாலும் நம்மளுக்கு 51,000 இல்லைனா 52,000 லோவை ரீச் பண்ணி நம்மளுக்கு பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப மார்க்கெட் நம்மளுக்கு கீழே விழுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 51,159 வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட், 50,200 வந்து நம்மளுக்கு செகண்ட் சப்போர்ட்டாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் லாங் டர்மை பொறுத்தளவுக்கு சரிங்களா. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டர்ம் கன்ஃபர்மேஷனில் நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா இங்கேருந்து எனக்கு அப் ட்ரெண்ட் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் சரிங்களா. இருந்தாலும் எனக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் டேட்டாஸ் கிடச்சிருக்கனால மார்க்கெட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட் அது எனக்கு நடக்க போகாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அப்படிங்கிற நடக்காமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு அந்த நெகட்டிவாக பேஸ் பண்ணி மார்க்கெட் கீழே விழுகுது அப்படிங்கிறப்ப என்னோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பார்த்திங்கன்னா 52,000 நான் சொன்ன மாதிரி அதை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 51,900 என்னோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக நான் வந்து பேங்க் நிஃப்டிக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு டோஜி கேண்டிலோட ஃபார்மேஷன் வந்து டெய்லி கேண்டில்ஸை பொறுத்தளவுக்கு ஃபார்மேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இதை பொறுத்தளவுக்கு லாங் டேர்ம் லெவல்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 24,002 தான், 22 தான் நம்மளோட லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஷார்ட் டேர்மோட சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 23,480 48 தான் நம்மளுக்கு சப்போர்ட். அது 257 நம்மளோட சப்போர்ட் லெவலாக வந்து நம்ம வந்து
ஃபின்னிஃப்டிக்கு வந்து வச்சுருக்கோம் சரிங்களா. ஃபின்னிஃப்டியோட ஷார்ட் டேர்ம் லெவலோட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கும் மார்க்கெட் வந்து எனக்கு ஸ்டில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கன்சிடர் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே விழுக தான் ரெடியாக இருக்குது. இந்த ஜோனை பிரேக் பண்ணதா 23,755 பிரேக் பண்ணால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் சரிங்களா. ஸோ இல்லைனா நம்மளுக்கு அதுவும் இந்த லெவல்ஸ்க்கு போயிட்டு பிரேக் அவுட் பண்ணணும். 24,815 போயிட்டு பிரேக் பண்ணால் தான் சரிங்களா. ஸோ இல்லை நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு டேவோட லோ பிரேக் பண்ணது அப்படிங்கிறப்ப தாராளமாக நம்ம ட்ரேட் எடுக்கலாம். 23,400 வரையும் நம்மளோட டார்கெட் ஃபஸ்ட் ஒன்று வைக்கலாம். செகண்ட் டார்கெட்டாக 23,243 நம்மளோட செகண்ட் டார்கெட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஐடியாவை நான் வந்து வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இதான் நம்மளோட டெக்னிக்கல் லெவல்ஸ். டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாஸ் கிடைக்கல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து இந்த லெவல்ஸ் வந்து ஒரு மேஜரான லெவல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி சின்ன சின்ன டார்கெட்டை வச்சு மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே, ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு திஸ் வீக் வந்து சம் இம்பார்ட்டன்ட் குவார்டர் ஒன் ஏர்னிங்ஸோட ரிசல்ட் வந்து இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் வந்து எப்படி பாசிபிலிட்டிஸ் நியூஸ் வருதோ ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் ஐடியா வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து நம்மளுக்கு யூனியன் பட்ஜெட் இருக்குது சரிங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி சம் இன்ஸ்டியூஷன் வந்து சம் ரூமர்ஸ் வந்து கிளப்பி விடுறாங்க அப்படின்னா அது உடனே வந்து மார்க்கெட்டில் வந்து இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரூமர்ஸ் வருது அப்படிங்கிறப்ப அதில் நம்பாதீங்க. உங்களோட டெக்னிக்கல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருங்க. பட் யூனியன் பட்ஜெட் வரதுனால மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருக்குது சரிங்களா. ஸோ ஒன் செகண்ட் வந்து இது. ஸோ தேர்ட் வந்து டெக்னிக்கலி மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டலின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி வெரி ஸ்ட்ராங்காக வந்து அப் ட்ரெண்டில் தான் போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ பட் நம்மளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட மூவ்மெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டில் போச்சு அப்படின்னா அதோட டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கிற அதாவது ஸ்லைட்லி நெகட்டிவாக இருக்குது, ரொம்ப நெகட்டிவாக இல்லை, ஒரு நார்மலாக நெகட்டிவாக இருக்கனால அது பேஸ் பண்ணி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா நிஃப்டி இன்னும் கொஞ்சம் விழுந்துட்டு அகைன் சப்போர்ட் எடுத்து நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து கிரியேட் பண்ணி வைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்தளவுக்கு சரிங்களா. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஓவரால் சம்மர் அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ரிப்போர்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா என்னோட லைவ் அப்டேஷன் வந்து அங்கே வந்து நான் டெய்லி வந்து ஷேர் பண்ணிக்குவேன் சரிங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் இந்த வீடியோ சரிங்களா. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே ஓகே, ஸோ ஐம் நாட் a celebrity registered advisor. This video full and fully education purpose only. Okay, thanks for watching. Thank you.